once again, hi, hello, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோ நாங்கள் பார்த்துருந்தது ஒரு அருமையான ஒரு சாங். அந்த சாங் வந்து அது அப்படியே மைண்ட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பாட்டு வந்து முடிந்தது. ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது தொடர்ச்சியில் இன்னொரு பாடல். ஸோ 4வது பாட்டுன்னு நினைக்கிறேன், உயிர் நாடி நண்பனே அப்படின்ற ஒரு பாட்டு. ஸோ கோழி படத்தில் வந்து இந்த ஒரு பாட்டு நம்ம அனிருத்தோட மியூசிக்கில் சாய் ஸ்மிருதி இந்த பாட்டை ரெண்டர் பண்ணியிருக்காங்க அனிருத்தோட சேர்ந்து. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் சர்ப்ரைஸ். சொல்ல போனால் போன வேலையில் சுரஜ் சந்தோஷ் வந்து இருந்தார். ஸோ இதில் சாய் ஸ்மிருதி. ஓகே, லெட்ஸ் லிசன் டு திஸ் சாங் ஒன்ஸ் அகெயின். ஸோ 3 minutes and 49 seconds. இந்த பாட்டு ரெடியாக இருக்கா? ரெடியாக இருக்குது. ஸோ மக்களே ரெடியாக இருங்க. 3, 2, 1 and here we go. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடுங்க சொல்ல போனால் சாய் ஸ்மிருதி அதுவும் கோழிக்கு ஜஸ்ட் ஆல்பம் சாங் பாடி அவங்களுக்கான ரீச் இப்படி வந்திருக்குல்ல. Finally, a melody. I'm happy. பாடா ரொம்ப ஸ்லோவா நல்லா இருக்கு. அதுக்கு அப்படியே கலங்காதே கண்ணே என்பாயே என் உயிரின் நாதி இன்றேனோ மௌனம் கொண்டாயே உயிர் நாதி நண்பனே என் பெயரின் பாதி இனி உன்னை பார்க்க முடியாதா உன் மார்பில் சாய முடியாதா என் மீசை அன்னையே நீ பிரியாதே என் ஆயுள் காதலே நீ பிரியாதே உயிர் நாடி நண்பனே நீ பிரியாதே உயிர் நாடி நண்பனே நீ பிரியாதே. Oh, it's just taking me to another world. இதான் அனிருத் இப்படியும் பாட்டு தாரியா? ஐயோ, பேக்ரவுண்ட் அவனோட வாய்ஸ். எல்லா உயிரும் பிரியுமே இதயம் ஏற்றுக்கொண்டது ஆனால் இதயம் உன்னையே கேட்டு காயமாகுது நீ நான் வரையில உன் குரலோ என் பெயர் ஆசை தீராதோ ஓர் நாளோ நொடியோ என்னிடம் என்னை அணையாதோ என் மீசை அன்னையே நீ பிரியாதே என் ஆயுள் காதலே நீ பிரியாதே உயிர் நாடி நண்பனே நீ பிரியாதே இந்த சின்ன அட்வான்சஸ் கூட எவ்வளோ. ஆ மை காட், நாடி நண்பனே நீ பிரியாதே எவ்வளோ நல்லா இருக்குது. அவனோட பின்னாடி வர வாய்ஸ் ஏதோ பண்ணுது. ஓ, எண்டிங்கில் பியானோட நிறுத்திக்கிட்டாங்க நம்ம அனிருத். ஓ மை குட்னஸ், திஸ் இந்த ஆல்பத்தை பற்றி பேசணுமா தான். இது வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்க்கணுங்க. 3 பாட்டு நல்லா இருந்துச்சு, கேட்டுவிடும் விட்டோம். நான் அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். இது அப்படி இல்லை, இது 8 பாட்டு இந்த படத்தில் இருக்குது. அண்ட் வெரி பிக் சர்ப்ரைஸ் என்னன்னா, சாய் ஸ்மிருதி இஸ் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் வித் அனிருத். அந்த பக்கம் மதராசி படத்தில் சாய் அபியங்கர் இஸ் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் வித் அனிருத்.
ஸோ அனிருத் ஹேஸ் இன்ட்ரடியூஸ்ட் போத் ஆஃப் தி சிங்கர்ஸ் டு தி காலிவுட் இண்டஸ்ட்ரி ஆஸ் சிங்கர்ஸ். அண்ட் சாய் ஸ்மித்தியோட வாய்ஸ் வந்து நாங்கள் ஏற்கனவே ஆசை கூடலே கேட்டிருக்கோம். ஷீ renders a song like என்ன சொல்கிறது, she owns her song. அதுதாங்க விஷயமே. சின்ன சின்ன நுவான்சஸ் கூட ரொம்ப நல்லா பாடுவாங்க. அது கேட்கும்போது ஒரு விதமான ஒரு ஃபீல் வந்துடும். அது இன்னொரு வேர்ல்டுக்கே கூட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். ரீசெண்டாக வந்த சிங்கர்ஸ்ட்டு அவங்களோட சென்சேஷனல் சிங்கர்னா லைக் அவங்க ஒரு சென்சேஷனான சிங்கர் அது மட்டும் தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் சும்மாலாம் ரீச் ஆகலை அவங்க எல்லாருமே. அந்த மாதிரியான பாடல்கள் தந்து அந்த ஒரு ஃபீல் குட் சாங்ஸை தந்தவங்க தான் அவங்க. அண்ட் இப்போ படத்தில் பாடும்போது அந்த தலைவர் படத்துக்கு பாடுறாங்க உயிர் நாடி நண்பனேன்ற ஒரு பாட்டு ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சு. அவ்வளோ நெஞ்சு பாரம் ஆயிடுச்சுங்க எனக்கு, என்னமோ தெரியல. ஏன்னா அதில் வந்து லிரிக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த லிரிக்ஸை நான் கூட ரொம்ப டீப் டவுன் இட் வில் பிரேக் யூ ஃபார் ஷுவர். பிகாஸ் அப்படியே ரத்தமாரே ஃப்ரம் ஜெயிலர், விக்ரமில் போர்க்கண்ட சிங்கம் அப்படி எப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு வலி, அந்த வலி தரக்கூடிய பாடல் இது. அண்ட் அந்த ஊஹூன்னு அவர் பாட்னரில் அனிருத், தட் பாயிண்ட் ஐ ப்ரோக் மை செல்ஃப். ஸோ அதுதான் உண்மையான விஷயம். அண்ட் சாங் எப்படி படத்தில் என்ன நடக்க போகுதுன்றது இந்த சாங்ஸில் தான். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த சாங்ஸ் எல்லாம் தான் வந்து இட்ஸ் கிவிங் அஸ் மோர் ஹைப் ஃபார் தி மூவி. போயிட்டு பாருங்கள், பார்த்தா தான் என்னன்னு தெரியுன்ற மாதிரி இருக்குது. ஸோ டைம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த ஒரு டேக்கு நான் போவேன் FTFSக்கு. சரி, இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதான் என் மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது. சாங் கேட்கும்போது ஒரு பக்கம் நான் ஹெவியாக இருக்கிறத தாண்டி த வே ஷி ரெண்டர்ஸ் அ சாங் அண்ட் த வே ஹவ் இட் கெட்ஸ் கனெக்டட் டு அ பர்சன். ஸோ அதுதான் இங்கேனிக்கான மெயின் பாயிண்ட். ஸோ அதுதான் அனிருத் ஹி ஹாஸ் யூஸ்ட் ஹிஸ் டேலண்ட் அண்ட் நல்லா இருக்குது. போன வீடியோவில் அந்த பாட்டில் வந்து சுராஜ் சந்தோஷ், இப்போது சாய் ஸ்மிருதி, வெல்டான் நல்லா இருந்துச்சு. ஆனால் இது வந்து அன்னையேன்ற ஒரு விஷயம் வருது, நண்பனேன்னு வருது. இது கமல் சாருக்கு கனெக்ட் ஆகுதா, ரஜினி சார், ஸ்ருதிஹாசன் இதில் வராங்கன்னா. ஸோ அந்த ஒரு பாட்டாக யார் இதில் இறந்து போகிறான், என்ன நடக்க போகுது, ஐ ஆம் ரியலி எக்ஸைட்டட், அது மட்டும் தான் சொல்ல முடியும். அவர் தாங்க பாடலை கேட்டு முடிச்சிட்டோம். இதை வந்து ரொம்ப டீகோடெலாம் பண்ண இல்லாது பிகாஸ் ஐ எம் லிட்டரலி ப்ரோக் நவ். அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த பாட்டு நீங்கள் இப்போ என் கூட சேர்ந்து நீங்கள் கேட்ட அந்த 4 பாட்டு இருக்குல்ல, என்ன வைப்பில் நாங்கள் கேட்டோம். எதர்ச்சியாக ஓகே இந்த பாட்டை திடீர்னு அவர் வந்து இந்த ட்ராக்கை நமக்கு தந்துட்டார் அப்படின்றது போது என்னடா அனிருத்துக்கு இப்படியும் பண்ண முடியுன்றது ஷாக்கிங் இல்லை. ஃபார் ஹிம் ஹி இஸ் நாட் யூஸிங் இந்த மாதிரியான சாங் செட் அவர் ஏன் தரமாட்டார். சில மூவிஸ்க்கான சிச்சுவேஷன் இருக்கலாம். பட் இந்த மாதிரி பாட்டு அனிருத் தந்தால் கண்டிப்பாக அந்த பாட்டு என் லிஸ்ட்டில் இருக்கும். அது நிறையா சாங்ஸ் இருக்குது, லிஸ்ட்டெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த சாங் அந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆக போகுது. credits to the whole team who worked for this song and the whole album. நல்லபடியாக அந்த படம் வெற்றி பெறணுன்றது தான் என்னுடைய கருத்து, என்னுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு பாட்டு இருக்குது, கூலி டிஸ்கோவுக்கு நான் பண்ணலைன்னு நினைக்கிறேன். மேபி இப்போ அதையும் பண்ணி முடிச்சிட்டேன், அந்த ஹோல் ஆல்பமே முடிஞ்சிடும். ஸோ யா தட்ஸ் இட். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் இந்த பாட்டையும் கூட சேர்ந்து கேட்டுப்பீங்க. உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சி, இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்டு கண்டிப்பாக இது வந்து இட் வில் பிரேக் யூ ஃபார் ஷுவர். ஏன்னா அதில் வந்து நிறைய விஷயம் கனெக்ட் ஆகி வருது. உங்களுக்கு இமோஷனல் கனெக்ட் ஆகிற விஷயம் இருந்தால் அதையும் நீங்கள் கீழே சொல்லுங்கள், என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத. அண்ட் அடுத்த வீடியோ மறுபடியும் சந்திக்கிறேன். ஸோ அதோட இந்த கூலியோட ஆல்பம் நிறைவடைகிறது. So that's it. I'm ending this video. So this is simply Hari signing off from here. Stay tuned. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.